Hello friends, welcome back to Keto Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஐஸ் கிரீம் பண்ண போறோம். அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர்ல ஐஸ் கிரீம் பண்ண போறோம். வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு இந்த ஐஸ் கிரீமை நம்ம பண்ணிடலாம். என்னெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா fresh cream, cocoa powder, almond milk and உங்களோட sugar substitute. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு bowl எடுத்துக்கோங்க. fresh cream எடுத்துக்கோங்க. நான் milk mist fresh cream எடுத்துக்கிறேன். நீங்க அமுலோ milk mist உங்கள்ட்ட எது இருக்குதோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. fresh cream யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிரவும் கூடாது. இப்போ நல்லா mix பண்ணி விடுங்க. நமக்கு இந்த fresh cream வந்து நல்லா creamy ஆகணும். அந்த அளவு mix பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம நம்மளோட சேனலையும் subscribe பண்ணி அந்த bell பட்டனையும் ஆன் பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நம்ம நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பாருங்க நம்மளோட cream வந்து ஓரளவு thick ஆக ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நல்லாவே அது thick ஆகணும். சோ இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு thick ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் thick ஆச்சுனா நம்மளோட ஐஸ் கிரீம் வந்து ரொம்ப creamy-ஆ இருக்கும். அதுக்காக தான் அந்த creamy substance வரது அளவுக்கு நம்ம வந்து அதை பீட் பண்றோம். இப்போ ஓரளவு பெர்ஃபெக்ட்டா வந்து creamy ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு அதை பீட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இது கூடல sugar சேர்த்துக்கலாம். நீங்க என்ன sugar substitute யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு கூட சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூடல நம்ம வந்து cocoa powder ஆட் பண்ணிக்கலாம். cocoa powder சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். unsweetened cocoa powder வந்து நீங்க சூஸ் பண்ணனும். ஏனா நம்மளோட keto டயட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து 5% தான் இருக்கணும். சோ cocoa powder வாங்கும்போது அதோட கார்போஹைட்ரேட் வேல்யூ பார்த்து வாங்குங்க. இனி இதுக்கு கூடல வந்து almond milk சேர்க்க போறோம். almond milk வந்து திக்கான almond milk வந்து எடுத்துக்கோங்க. almond milk, cocoa powder, sugar, இந்த cream எல்லாமே வந்து நல்லா mix ஆகணும். நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா mix ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி இருக்குது. சோ நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் almond milk வந்து இது கூடல சேர்க்கிறேன். ரொம்ப திக்கா இருந்துச்சுனா நம்மளோட ஐஸ் கிரீம் வந்து ரொம்ப கட்டி ஆயிடும். சோ தேவையான அளவு வந்து almond milk வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் பாருங்க இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போறோம். ஒரு 6 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க. 6 hours கழிச்சு பார்க்கலாம் நம்மளோட ஐஸ் கிரீம் வந்து எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஐஸ் கிரீம் எப்படி இருக்குன்னு. ஐஸ் கிரீம் நல்லாவே வந்திருக்குது. பட் நல்லா எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் மோர் தென் 8 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப திக்கா இருக்குது. இவ்வளோ நேரம் ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. கரெக்ட்டா ஒரு 5 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணீங்கனா போதும். உங்க வீட்ல இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.